வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 33வது கொஸ்டின் பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 32 கொஸ்டின் பேப்பர் பார்த்துருக்கோம் ஃபுல்லாகவே. இந்த வீடியோவில் 33வது கொஸ்டின் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. உயிருள்ள உடல் டேஸ். இதுக்கான ஆன்சர் எது? சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. உயிருள்ள உடல் எது? சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. தமிழ் மொழி மரபு பாடலின் ஆசிரியர் டேஸ். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி யார். தமிழ் மொழி மரபு பாடலின் ஆசிரியர் யார்? பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு. மாடு புல் மேய்ந்தது இறந்த காலம். மாடு புல் மேய்ந்தது இறந்த காலம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆசிரியர் நாளை சிறு தேர்வு டேஸ். பொருத்தமான காலம் அமையுமாறு எழுதுக. இதுக்கான ஆன்சர் நடத்துவார். நாளை அப்படிங்கிறது எதிர்காலம். ஸோ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஏ தான் பார்த்தீங்கன்னா எதிர்கால சொல் நடத்துவார் அப்படின்னு. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நடத்துவார். ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்துவார். பியில் பார்த்தீங்கன்னா நடத்தினார், இது இறந்த காலம். நடத்துகிறார், நடத்துகின்றார், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நிகழ்காலம். ஸோ எதிர்கால சொல் தான் இங்கே ஆன்சராக வரணும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நடத்துவார். நெக்ஸ்ட்டு, பொருத்தமான காலம் கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இதில் பார்த்தீங்கன்னா ஏ சி ரெண்டுமே சரிதான். அமுதன் நேற்று வீட்டிற்கு வந்தான் இறந்த காலம், இதுவும் சரி. மாடுகள் புல் மேய்கின்றன நிகழ்காலம், இதுவும் சரிதான். இதில் ஏசி ரெண்டுமே சரிதான். ஆனால் இவங்க ஏ ஆன்சர் கொடுத்துருக்காங்க. பி பார்த்தீங்கன்னா கண்மணி நாளை பாடம் படிப்பாள், இது எதிர்காலம் ஆனால் இறந்த காலம்னு கொடுத்துருக்காங்க. நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம், இது இறந்த காலம் ஆனால் எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பி அண்ட் டி தப்பு. சியும் சரிதான் ஆனால் இங்கே இவங்க ஆன்சர் ஏ கொடுத்துருக்காங்க. மாடுகள் புல் மேய்கின்றன நிகழ்காலம், இது சரிதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. கீரி பிள்ளை, கீரி பிள்ளை. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். சாவி கொத்து, சாவி கொத்து. நெக்ஸ்ட் கொஸ்டின், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. இதுக்கான ஆன்சர் நாட்கள். நாட்கள் பார்த்திங்கன்னா இதுக்கான பேச்சு வழக்கு நாள்கள். ஆப்ஷன் சி நாள்கள். நாட்கள், இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நாள்கள். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. காக்கா, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ காக்கா அப்படிங்கிறதுக்கான எழுத்து வழக்கு காக்கை. காக்கா காக்கை. நெக்ஸ்ட் கொஸ்டின், நிறுத்தற்குறி அறிக. எது சரியானது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான், இதுதான் சரி. ஏன்னா எதிர்மறை வரும்போது அதாவது ரெண்டு நேர்மறையும் எதிர்மறையும் சேர்ந்து வர்றப்ப அரைப்புள்ளி வரும் அப்படின்னு பார்த்துருப்போம். அதுபடி இங்கே இதுதான் சரி. நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான், இந்த ஏ தான் சரி. பியில் பார்த்தீங்கன்னா மேற்கோள் குறி வந்திருக்கு, இது வராது. அப்புறம் இங்கே சியில் பார்த்தீங்கன்னா இந்த அரைப்புள்ளியே வரல. டியில் பார்த்தீங்கன்னா இந்த நல்லவன் கிட்ட கமா கொடுத்துருக்காங்க, வாழ்வான் கிட்ட முக்காற்புள்ளி கொடுத்துருக்காங்க, இது வராது. இதுக்கு கரெக்ட் இந்த ஆப்ஷன் ஏ தான். நெக்ஸ்ட்டு, நிறுத்தற்குறிகளை அறிதல். பூக்கள் நிறைந்த இடம் சோலையாகும். இது பார்த்திங்கன்னா எல்லா ஆப்ஷனுமே தப்பு தான். இது ஸ்கூல் புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் தான். இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா பூக்கள் நிறைந்த இடம் சோலையாகும், கடைசியாக முற்றுப்புள்ளி, இது மட்டும்தான் வரணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பூக்களுக்கு அடுத்து கமா, அப்புறம் நிறைந்த இடம் கமா, இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இதில் 4 ஆப்ஷனுமே தவறு தான். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், பொருத்தமான நிறுத்தற்குறி அமைந்த தொடர். இதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனுமே தப்பு தான். இதுவும் ஸ்கூல் புக்கில் எடுத்துக்காட்டில் இந்த இரட்டை மேற்கோள் குறி ஒற்றை மேற்கோள் குறிக்கு எடுத்துக்காட்டாக கொடுத்துருப்பாங்க. ஒற்றை மேற்கோள் குறிக்கு, அதாவது ஒற்றை மேற்கோள் குறி பார்த்தீங்கன்னா இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள ஒரு பொதுவான தலைப்பை சொல்கிறப்ப அந்த தலைப்புக்கு ஒற்றை மேற்கோள் குறி வரும் அப்படின்னு புக்கில் கொடுத்துட்டு நியூ புக்கில் அதுக்கு எக்ஸாம்பிளாக இதே தான் மாறாமல் கொடுத்துருப்பாங்க. என்னென்னா, கூட்டத்தின் தலைவர், அப்புறம் இரட்டை மேற்கோள் குறி ஸ்டார்ட் பண்ணி அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பிள்ளை, இந்த தலைப்பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா ஒற்றை மேற்கோள் குறி வந்திருக்கணும். எனும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார் அப்படிங்கிறது தான் சரி. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே தப்பாக தான் இருக்குது. அதாவது ஏவும் பியும் பார்த்திங்கன்னா அப்படியே ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது பாருங்கள். ஏல அப்படி இங்கே தலைவர்கிட்ட கமா, அப்புறம் அறிஞர் கிட்ட இரட்டை மேற்கோள் குறி ஸ்டார்ட் பண்ணி பேசுவார்கிட்ட முடிச்சிருக்காங்க, அப்புறம் என்று அறிவித்தார் கடைசியாக முற்றுப்புள்ளியில் எங்கேயுமே இல்லை. அடுத்து சியில் பார்த்திங்கன்னா அறிஞர் அண்ணாவுக்கு இரட்டை மேற்கோள் குறி போட்டிருக்காங்க. அடுத்து இந்த டியில் பார்த்திங்கன்னா கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பிள்ளை என்ற தலைப்பில் பேசுவார். டியுமே பார்த்திங்கன்னா ஏ பி டி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 4 ஆப்ஷனுமே தப்பு தான். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், ஊர் பெயரின் மருவை எழுதுக. சைதாப்பேட்டை சைதை, சைதாப்பேட்டை சைதை.
ஊர் பெயரின் சரியான மருவை தெரிவு செய்க. மயிலாப்பூர் மயிலை, மயிலாப்பூர் மயிலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. கோவன்புதூர் கோயம்புத்தூர், கோவன்புத்தூர் கோயம்புத்தூர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக. இமெயில் மின்னஞ்சல், இமெயில் மின்னஞ்சல். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள். இக்காலத்திற்கு விஞ்ஞான அறிவு தேவை. இதில் விஞ்ஞான அப்படிங்கிற சொல்லுக்கான தமிழ் சொல் என்னன்னா அறிவியல், விஞ்ஞான அறிவியல். கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போக மாட்டேன் என்று கூறுவது எவ்வகையான விடை? மறைவிடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், விடை வகைகள். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உற்றதை உரைப்பது உற்றது உரைத்தல் விடை. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உற்றதை உரைப்பது உற்றது உரைத்தல் விடை. சரியான இணையை தேர்க. இதில் ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா ஏவல் விடைன்னு கொடுத்துட்டு மதுரை எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறல் ஏவல் விடைன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து சுட்டு விடை. ஸோ இது தப்பு. இதுக்கு சரியான இணை பி தான். நேர்விடை அப்படிங்கிறது கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுதல் நேர்விடை. இதுதான் சரி. நெக்ஸ்ட் சியில் பார்த்தீங்கன்னா மறைவிடைன்னு கொடுத்துட்டு இது செய்வாயா என்ற வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது. இது பார்த்தீங்கன்னா ஏவல் விடையில் வரும். ஆனால் இது மறைவிடைன்னு கொடுத்துருக்காங்க. சியும் தவறு. சுட்டு விடைன்னு கொடுத்துட்டு கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுதல். இதுதான் பார்த்தீங்கன்னா மறைவிடை. ஸோ இங்கே சுட்டு விடைன்னு கொடுத்துருக்காங்க. ஏசிடி மூணுமே தப்பு. இதில் வந்து பி தான் சரி. நேர்விடை கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல். நெக்ஸ்ட் கொஸ்டின், கலைச்சொல் தருக. சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம். அலுவல் சார்ந்த சொற்கள். அப்பீல் மேல்முறையீடு, அப்பீல் மேல்முறையீடு. கலைச்சொல் அறிக. பில் டைம் கால வரையறை உண்டில், பில் டைம் கால வரையறை உண்டியல். பில் டைம் அப்படின்னா கால வரையறை உண்டியல். நெக்ஸ்ட்டு, உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுது. வேலியே பயிரை மேய்ந்தது போல கடமை தவறுதல், வேலியே பயிரை மேய்ந்தது போல கடமை தவறுதல். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுக. பசுமரத்து ஆணி போல எளிதில் மனதில் பதிதல், பசுமரத்து ஆணி போல எளிதில் மனதில் பதிதல். நெக்ஸ்ட் கொஸ்டின், உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். கிணற்று தவளை போல உவமை கூறும் பொருள் தெளிக. இதுக்கான ஆன்சர் அறியாமை. கிணற்று தவளை போல உவமை கூறும் பொருள் தெளிக அறியாமை. அவன் திருந்தினான். இது எவ்வகை தொடர் என கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தன்வினை தொடர். அவன் திருந்தினான் தன்வினை தொடர். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. தேர்வு எழுதியாயிற்று. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ செய்யப்பாட்டு வினை வாக்கியம். தேர்வு எழுதியாயிற்று. இதுக்கான ஆன்சர் செய்யப்பாட்டு வினை வாக்கியம். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. போரில் வெற்றி பெற்ற மன்னனை புகழ்ந்து பாடுவது பாடான் திணை எனப்படும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி பாடான் திணை என்றால் என்ன? நெக்ஸ்ட் கொஸ்டின், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற்சொற்கள் எனப்படும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இயற்சொல் என்றால் என்ன? நெக்ஸ்ட் கொஸ்டின், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. உரி உரி, உரி அப்படின்னா கழற்று, உரி அப்படின்னா தூக்கு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ உரி உரி, உரி அப்படின்னா கழற்று, உரி அப்படின்னா தூக்கு. இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற உரி அப்படின்னா உரித்தல், இந்த மாதிரி கலற்று அந்த மீனிங்கில் வரும். இந்த உரி பார்த்திங்கன்னா இப்போ ஊர்லெலாம் அதாவது கிராமத்துலலாம் தயிர் ஒரு சில இதெல்லாம் வந்து எறும்பு போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு மேலே கட்டி விட்டு பரனில் கட்டி விட்டு தூக்கு மாதிரி இருக்கும். அது உரின்னு சொல்லுவாங்க. அந்த உரி தான் இங்கே தூக்குன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பொருள் வேறுபாடு அறிக. அருந்து அருந்து. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அருந்து அப்படின்னா குடி, இந்த அருந்து அப்படின்னா துண்டுபட்டு. அதாவது இடையினரகரம் அப்படின்னா குடின்னு அர்த்தம். அருந்து வல்லினரகரம் பார்த்திங்கன்னா துண்டுபட்டு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ குடி துண்டுபட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்துக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கவிதை எழுத ஏடு ஒன்று எடுத்தேன். கவிதை எழுத ஏடு ஒன்று எடுத்தேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சரியான சொற்றொடரை தெரிவு செய். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி பண்பு எனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல். பண்பு எனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சொற்களை ஒழுங்குபடுத்துக.
இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வளைந்த கோடுகளால் அமைந்த தமிழ் எழுத்து வட்டெழுத்து எனப்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அகர வரிசை எழுதுக. தேனி, ஓணான், வவ்வால், கிளி, ஆசிரியர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆசிரியர், ஓணான், கிளி, தேனி, வவ்வால். நெக்ஸ்ட் கொஸ்டின், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. மதில், தென்றல், தெய்வம், அங்காடி, கடல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, அங்காடி, கடல், மதில், தெய்வம், தென்றல். நெக்ஸ்ட் கொஸ்டின், கல் எனும் வேர் சொல்லின் பெயரச்ச சொல்லை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் கற்ற. கல் எனும் வேர் சொல்லின் பெயரச்ச சொல் கற்ற. உரை எனும் வேர் சொல்லின் தொழிற்பெயரை தேர்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உரையாமை. இது பார்த்தீங்கன்னா எதிர்மறை தொழிற்பெயர். இங்கே உரையாமைங்கிறது எதிர்மறை தொழிற்பெயர். உரை எனும் வேர் சொல்லின் தொழிற்பெயரை தேர்க. உரையாமை. தொழிற்பெயரை சுட்டுக. மது நாட்டுக்கு, வீட்டுக்கு, உயிருக்கு கேடு. இத்தொடரில் அமைந்த தொழிற்பெயர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, கேடு. கேடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முதநிலை திரிந்த தொழிற்பெயர். இதில் பார்த்தீங்கன்னா மது நாட்டுக்கு, வீட்டுக்கு, உயிருக்கு கேடு. ஏல பார்த்தீங்கன்னா உயிர், அப்புறம் பீல வீடு, சீல மது, டீலக்கு வந்து கேடுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது தொழிற்பெயர்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, கேடு. நெக்ஸ்ட்டு, கிளர்ந்த வேர் சொல் அறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கிளர். கிளர்ந்த, கிளர். உரைத்த வேர் சொல்லை அறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, உரை. உரைத்த, உரை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் தொடரில் வினை சொல்லை கண்டறிந்து அதன் வேர் சொல்லை எழுதுக. வலம்புரி பொறித்த மாதங்கு தடக்கை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பொறி. இதில் பார்த்தீங்கன்னா வினைச்சொல் என்னென்னா பொறித்த அப்படிங்கிறது தான் வினைச்சொல். இதுக்கான வேர் சொல்லை கேட்டிருக்காங்க. இதுக்கான வேர் சொல் ஆப்ஷன் பி, பொறி. நெக்ஸ்ட்டு, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். மொழி. மொழி அப்படிங்கிறதுக்கான பல சொல் என்னென்னா பதம், கிளவி. மொழி, பதம், கிளவி. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வடு, மூசு, கவ்வை, கச்சல் முதலான சொற்கள் எதனை குறிக்கும்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பிஞ்சு வகை. வடு, மூசு, கவ்வை, கச்சல் முதலான சொற்கள் எதனை குறிக்கும்? பிஞ்சு வகை. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சூம்பல், சிவியல், சொண்டு, அலியல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, கெட்டுப்போன காய்கனி வகை. சூம்பல், சிவியல், சொண்டு, அலியல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கெட்டுப்போன காய்கனி வகை. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல். மன டேஸ் தீர்வாகாது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, உளைச்சல். மன உளைச்சல் தீர்வாகாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், களி, களி, களி. ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, இந்த களி அப்படின்னா ஒலி, இந்த களி அப்படின்னா மகிழ்ச்சி. சிறப்பு லகரம் களி அப்படின்னா கோல். இந்த என்ன சொல்கிறது, கரும்பு களி அப்படின்லாம் சொல்லுவாங்களே அந்த குச்சி, அந்த களி சொல்கிறாங்க இங்கே சொல்கிறது. களி, களி, களி. இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி, ஒலி, மகிழ்ச்சி, கோல். செக் இணையான தமிழ் சொல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, காசோலை. செக், காசோலை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. இன்ஸ்டீட் ஆஃப், பதிலாக. இன்ஸ்டீட் ஆஃப், பதிலாக. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். சரியான இணையை தேர்க. கரன்சி நோட், பணத்தாள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கரன்சி நோட், பணத்தாள். இதுதான் சரி. பேங்க் அப்படின்னா வங்கி, ஆனால் காசோலைன்னு கொடுத்துருக்காங்க. செக் அப்படின்னா தான் காசோலை, ஆனால் இங்கே வங்கின்னு கொடுத்துருக்காங்க. டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா பற்ற அட்டைன்னு கொடுத்துருக்காங்க. டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா வரைவோலை. ஸோ எல்லாம் மாற்றி மாற்றி இருக்குது. இங்கே கரெக்டாக இருக்கிறது கரன்சி நோட், பணத்தாள். சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் சேவல், சேவல் கூவும். சேவல் கூவும் அப்படிங்கிறது தான் சரி. மரபு பிழையுள்ள தொடரை தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கூகை அலறியது. இதுதான் பிழையுள்ள தொடர். ஏன்னா கூகை குளரும், ஆனால் கூகை அலரும்னு கொடுத்துருக்குறாங்க. அதனால் இதுதான் தப்பு. மற்றது பார்த்திங்கன்னா ஆணிரை கவர்ந்தனர், புறா குணுகியது, சேவல் கூவின. இதெல்லாமே சேவல்கள் கூவின. இதெல்லாமே சரி. கூகை அலறியது அப்படிங்கிறது தான் தவறு. யானை ஒளிமரபினை சுட்டுக. யானை பிளிரும். யானை பிளிரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தா சொல்லை கண்டறிக. சோழர்களால் கட்டப்படாதது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கிருஷ்ணபுரம் பெருமாள் கோவில். இது பார்த்திங்கன்னா நாயக்கர்கள் காலத்தில் கட்டின கோயில். இந்த கோயிலை கட்டினது யாருன்னா கிருஷ்ணப்ப நாயக்கர் அப்படிங்கிறவர் தான். ஸோ இந்த கிருஷ்ணபுரம் பெருமாள் கோவில் தான் பார்த்திங்கன்னா சோழர்களால் கட்டப்படாதது. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம், ஐராதீஸ்வரர் கோவில், திரிபுவன வீரேஸ்வரம் கோவில் இதெல்லாமே சோழர்களால் கட்டப்பட்டது. இங்கே சோழர்களால் கட்டப்படாததுன்னு தான் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, கிருஷ்ணபுரம் பெருமாள் கோவில். நெக்ஸ்ட்டு, பொருந்தா இணையை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஊழ் யுகம்.
இதுதான் பொருந்தாது. ஊழ் அப்படின்னா முறை அப்படிங்கிறது தான் வரும். ஊழி அப்படின்னா தான் யுகம். ஸோ இங்கே இதுதான் பொருந்தாதது. பீடு, சிறப்பு, விசும்பு, வானம், தன்பெயல், குளிர்ந்த மழை இதெல்லாம் சரி. இதில் பொருந்தா இணை ஊழ், யுகம் இதுதான் பொருந்தாதது. தாழ்வு என்பதன் எதிர்ச்சொல் உயர்வு. தாழ்வு என்பதன் எதிர்ச்சொல் உயர்வு. எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். இசை எதிர்ச்சொல் தருக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி வசை. இசை அப்படின்னா புகழ் அந்த மாதிரி மீனிங்கில் வரும். அதனால் இதுக்கான எதிர்ச்சொல் தான் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வசை. இசை எதிர்ச்சொல் தருக வசை. நீக்குதல் எனும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல். நீக்குதல் சேர்த்தல். சேர்த்தெழுதுதல். கட்டி கூட்டல் அடித்தல் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கட்டி அடித்தல். கட்டி கூட்டல் அடித்தல் இது பார்த்தீங்கன்னா உடம்படுமை புணர்ச்சி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கட்டி அடித்தல். இங்கே கட்டி இட்டு கூட்டல் ஈ வரும். ஸோ அந்த ஈ வர்றப்ப இங்கே ஈ வரும். அந்த ஈயும் யாவும் சேர்றப்ப யாவா மாறும். ஸோ கட்டி கூட்டல் அடித்தல் கட்டி அடித்தல். நெக்ஸ்ட்டு தேர்ந்தெடுத்து எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தேர்ந்து கூட்டல் எடுத்து. தேர்ந்தெடுத்து இது பார்த்தீங்கன்னா இங்கே தூள் இருக்கிற ஊ போயிடும். இங்கே இத்து மட்டும் இருக்கும். அப்போ அந்த இத்து ஏவும் சேர்றப்ப தேவா மாறும். இந்த தேர்ந்தெடுத்து இப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு சரியான விடையை தேர்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கண் கூட்டல் உண்டு கண்ணுண்டு. இதுதான் சரி. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பியில் கண் கூட்டல் உண்டு கண் நூண்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் சியில் பார்த்தீங்கன்னா கல்லுண்டுன்னு கொடுத்துருக்காங்க. கண் கூட்டல் உண்டு கல்லுண்டு. டியில் பார்த்தீங்கன்னா கண் கூட்டல் உண்டு காணுண்டு இப்படி மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. இங்கே கரெக்டாக இருக்கிறது ஏ தான். கண் கூட்டல் உண்டு கண்ணுண்டு. சரியான வினா தேடு. டேஸ் இரண்டும் பிறர்க்கு உதவவே என சான்றோர் கருதினர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ எவை இரண்டும் பிறர்க்கு உதவவே என சான்றோர் கருதினர். இங்கே வந்து சரியான வினாச்சொல் தான் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ எவை. பக்தியை படித்து விடை எழுதுக. நலமான உடலுக்கு 2 வேளை சிற்றுண்டியும் 1 வேளை நிறைவான உணவும் போதுமானது. காலை உணவை தவிர்த்தல் கூடாது. இரவெல்லாம் வெற்றுக்குடலுடன் இருந்த உடலுக்கு குளிர்ச்சியான உணவு மிகவும் நல்லது. மதிய உணவில் காய்கறிகள் கீரைகள் ஆகியவற்றை அதிக அளவு சேர்த்து கொள்ள வேண்டும். அரிசி உணவை அளவாக உண்ண வேண்டும். மிகுதியான காரத்தையும் உப்பையும் தவிர்க்க வேண்டும். சரியான நேரத்திற்கு உணவை உட்கொள்ள வேண்டும். இரவு எளிமையான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். இவையே உடல் நலம் பேணும் வழிமுறைகளாகும். இதுக்கான இந்த பத்தியிலிருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா நலமான உடலுக்கு எத்தனை வேளை சிற்றுண்டி உண்ண வேண்டும்? 2 வேளை. நலமான உடலுக்கு எத்தனை வேளை சிற்றுண்டி உண்ண வேண்டும்? 2 வேளை. இரவெல்லாம் வெற்றுக்குடலுடன் இருந்த உடலுக்கு எவ்வகை உணவு சிறந்தது? குளிர்ச்சியான உணவு. உணவில் அதிக அளவு சேர்க்க வேண்டியவைகள் யாவை? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி காய்கறிகள். தவிர்க்க வேண்டிய உணவு எது? காரமான உப்பு. அதாவது காரமும் உப்பும் தவிர்க்கணும். நெக்ஸ்ட்டு உடல் நலம் பேணும் வழிமுறைகளுள் ஒன்று சரியான நேரத்திற்கு உண்ணுதல். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சங்க காலத்திலிருந்தே அரசராயினும் வறியோராயினும் விருந்தினரை போற்றினர். இதில் பார்த்தீங்கன்னா அரசர் வறியோர் இது வந்து பன்மையில் வரும். இவங்களை சேர்க்குறப்ப அப்போ போற்றினர் அப்படின்னு பன்மை தான் கடைசியாக வரணும். ஆனால் பியில் பார்த்தீங்கன்னா போற்றினான். அப்புறம் சங்க காலத்திலிருந்தே அரசராயினும் வறியோராயினும் விருந்தினரை போற்றினார். இங்கே போற்றினார் அப்படிங்கிறது ஒருமை தான். போற்றினர் அப்படின்னா தான் பன்மையில் வரும். ஸோ இதுவும் வராது. சங்க காலத்திலிருந்தே அரசராயினும் முதியோராயினும் விருந்தினரை போற்றியது. இங்கே அகிரினியில் கொடுத்துருக்காங்க. ஸோ பிசிடி 3மே தப்பு. இதில் சரியாக இருக்கிறது ஏ தான். சங்க காலத்திலிருந்தே அரசராயினும் வறியோராயினும் விருந்தினரை போற்றினர். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒருமை பன்மை பிழையுள்ள தொடரை குறிப்பிடு. இதில் பார்த்தீங்கன்னா பிழையுள்ள தொடரை குறிப்பிடுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. காவடியின் அமைப்புக்கேற்ப சர்ப்பக்காவடி, பூக்காவடி, தேர்காவடி என அழைக்கின்றதுன்னு கொடுத்துருக்காங்க. அழைக்கப்படுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்கணும். ஏன்னா சர்ப்பக்காவடி, பூக்காவடி, தேர்காவடி அப்படின்னு சொல்கிறப்ப நிறைய இது சேர்த்து சொல்கிறோம். அப்போ பன்மையில் வரும். ஸோ அழைக்கப்படுகின்றன அப்படின்னு தான் வந்திருக்கணும். ஆனால் இங்கே அழைக்கின்றதுன்னு கொடுத்துருக்காங்க. இதனால் இதுதான் தப்பு. பி தப்பு. ஏ பார்த்தீங்கன்னா மணிகளால் காவடியை அழகுபடுத்துகின்றனர். இது சரி. அடுத்து
பழமையை உணர கலைகள் துணை செய்கின்றன. கலைகள் பன்மை, ஸோ துணை செய்கின்றன பன்மையில் கொடுத்துருக்காங்க, இதுவும் சரி. சி, தேவராட்டம் எளிய ஒப்பனையுடன் நிகழ்த்தப்படுகின்றது. தேவராட்டம் ஒருமை, ஸோ நிகழ்த்தப்படுகின்றதுன்னு ஒருமையில் கொடுத்துருக்காங்க, இதுவும் சரி. இங்கே பிழையுள்ள தொடர் தான் கேட்டிருக்காங்க, ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, இதுதான் பிழையுள்ள தொடர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சொல் பொருள் பொறுத்துக. சீவன் உயிர், வையம் உலகம், சபதம் சூளுரை, மோகித்து விரும்பி. சீவன் உயிர், வையம் உலகம், சபதம் சூளுரை, மோகித்து விரும்பி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 3, 1, 4, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், சொல் பொருள் பொறுத்துக. குழி நில அளவை பெயர், மணி முற்றிய நெல், சீலை புடவை, சான் நீட்டல் அளவை பெயர். குழி நில அளவை பெயர், மணி முற்றிய நெல், சீலை புடவை, சான் நீட்டல் அளவை பெயர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 3, 4, 2, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான பொருளை அறிக. அலர், அலர் அப்படின்னா மலர்தல் அப்படின்னு அர்த்தம், அலர் மலர்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிழை திருத்துக. அவன் கவிஞன் அன்றுன்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் அவன் கவிஞன் அல்லன் அப்படின்னு தான் வரணும். அவன் கவிஞன் அல்லன், இதுதான் சரி. பிழை திருத்தம் ஒரு ஓர், பிழை திருத்தம் ஒரு ஓர் கேட்டிருக்காங்க. அது இல்லாத இடத்தில் ஒரு அசைவும் இருக்காது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, அஃது இல்லாத இடத்தில் ஓர் அசைவும் இருக்காது, இதுதான் சரி. ஈ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உயிரெழுத்து, ஸோ அதுக்கு முன்னாடி அஃது தான் வரணும். அதே மாதிரியே அசைவும், இதுலேயும் ஆ பார்த்தீங்கன்னா ஆ வந்து உயிரெழுத்து தான், இதுக்கு முன்னாடி ஓர் தான் வரணும். இதுபடி இங்கே கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் டி, அஃது இல்லாத இடத்தில் ஓர் அசைவும் இருக்காது. என் அண்ணன் நாளை வருவான், இது எவ்வகை தொடர்? செய்தி தொடர். என் அண்ணன் நாளை வருவான், செய்தி தொடர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிழையை திருத்தி சரியாக எழுதுக. சரியான தொடரை தேர்ந்தெடு. கோவலன் சிலம்பு விற்க போனான், இதுதான் சரி. ஏல பார்த்தீங்கன்னா கோவலன் சிலம்பு விற்க போனாள் அப்படின்ட்டு பெண்பாலில் கொடுத்துருக்காங்க, ஆண்பால, ஸோ இது வராது. கோவலன் சிலம்பு விற்க சென்றது அப்படின்னு அகிரிணியில் கொடுத்துருக்காங்க, சீல. கோவலன் சிலம்பு விற்க சென்றார், கோவலன் சிலம்பு விற்க சென்றார் அப்படின்னு பன்மையில் கொடுத்துருக்காங்க. ஸோ போனான் அப்படின்னு ஒருமை தான் வரணும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கோவலன் சிலம்பு விற்க போனான், இதுதான் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேயம் மாடுகள் போற்றப்படுகின்றன, இது எவ்வகை வாக்கியம்? எவ்வகை தொடர்? செய்தி தொடர். தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேயம் மாடுகள் போற்றப்படுகின்றன, இது எவ்வகை தொடர்? செய்தி தொடர். சொற்களின் கூட்டு பெயர்கள். மூங்கில் இலை, முளை கீரை, வேப்பம் தலை, வரகு கதிர். மூங்கில் இலை, முளைக்கீரை, வேப்பம் தழை, வரகு கதிர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 4, 1, 2, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், சொல்லுக்கேற்ற கூட்டு பெயர் காண்க. கல் கற்கள், கல் கற்கள். 81 என்ற எண்ணுக்குரிய தமிழ் எண்ணை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆ கா. ஆ கா அப்படிங்கிறது தான் 81. நெக்ஸ்ட்டு, தீவகத்தின் மற்றொரு பெயர் விளக்கு. தீவகத்தின் மற்றொரு பெயர் விளக்கு. தவறான இணையை சுட்டுக. இதுக்கு ஆன்சர், இது வந்து தவறான இணை என்னன்னா இந்த ஆப்ஷன் ஏ, திணை ஓலை மான்குட்டி, இதுதான் தப்பு. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா தென்னை ஓலை வாழை இலை, இது ரெண்டுமே வந்து மர வகை தான் சார்ந்தது. அப்புறம் நாய்க்குட்டி புலிக்குட்டி, இது ரெண்டும் விலங்கு இனத்தை சார்ந்தது. அதே மாதிரி சியு எருமைக்கன்று பசுங்கன்று, இது ரெண்டும் ஒரே இனத்தை தான் சார்ந்தது. ஆனால் இது வந்து திணை ஓலை அப்படிங்கிறது மரத்தையும் அதாவது செடி கொடி வகையையும், மான்குட்டி அப்படிங்கிறது விலங்கினத்தையும் வருது. அதுபடி இது தவறான இணை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது என்னங்கிறது பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கலைச்சொற்களை அறிதல். சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க. கல்ச்சுரல் பவுண்ட்ரிஸ் பண்பாட்டு எல்லை. கல்ச்சுரல் பவுண்ட்ரிஸ் பண்பாட்டு எல்லை. சரியான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. சிம்பலிசம் குறியீட்டியல். சிம்பலிசம் குறியீட்டியல். நெக்ஸ்ட்டு, கலைச்சொல் அறிவோம். சரியான கலைச்சொல்லை தெரிவு செய். சுகர்கேன் ஜூஸ் கரும்புச்சாறு. சுகர்கேன் ஜூஸ் கரும்புச்சாறு. ஹோமோகிராப். சரியான கலைச்சொல்லை கண்டுபிடி. ஒப்பெழுத்து. ஹோமோகிராப் ஒப்பெழுத்து. கூற்று காரணம் சரியா தவறா. கூற்று, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பே தேவாரம். காரணம், தே கூட்டல் ஆரம் இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கூற்று காரணம் இரண்டும் சரி. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. கண் கான். கண் அப்படின்னா விழி, கான் அப்படின்னா பார். கண் கான், இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, விழி பார். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான இணையை காண்க. ஊழ் ஊழ் இரட்டை கிளவின்னு கொடுத்துருக்காங்க.
ஊழ் ஊழ் அடுக்கு தொடரில் வரும். வளர்வானம் வினையாளனையும் பெயர்னு கொடுத்துருக்காங்க. வளர்வானம் வினை தொகையில் வரும். இதில் சரியாக இருக்கிறது இந்த செந்தி பண்பு தொகை, இதுதான் சரி. அப்புறம் ஆப்ஷன் டியில் பார்த்தீங்கன்னா பீடு அப்படின்னா திரண்டுன்னு கொடுத்துருக்காங்க, பீடு அப்படின்னா சிறப்புன்னு வரும். ஸோ இங்கே சரியாக இருக்கிறது இந்த செந்தி பண்பு தொகை, இதுதான் சரி. நெக்ஸ்ட்டு குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. கிரி கீரி, கிரி அதாவது கிரி அப்படின்னா மலை, கீரி அப்படின்னா விலங்கு. கிரிவலம் வர்றது அப்படின்லாம் சொல்லுவாங்க பாருங்கள், மலையை சுற்றி வர்றது. ஸோ அந்த கிரி அப்படிங்கிறது மலை, கீரி அப்படிங்கிறது ஒரு விலங்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மலை விலங்கு. இருபொருள் தருக. திங்கள், இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சந்திரன் மாதம். திங்கள் சந்திரன் மாதம். இருபொருள் தருக. ஆறு, இருபொருள் தருக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நதி எண். ஆறு நதி எண். நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. இன்பம், இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும். இன்பம் அப்படிங்கிறது இந்த ஆப்ஷன் டிக்கு தான் பொருந்தும். பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும். நெக்ஸ்ட்டு அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கண்ணெழுத்து, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ வளர்பிறை நிலவுடன் விரிவானம் அழகாக காட்சியளிக்கிறது. பியில் பார்த்தீங்கன்னா வளர்பிறை நிலவுடன் விரிவானம் அழகாக காட்சி இழக்கின்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அழிக்கிறதுன்னு வராமல் காட்சி இழக்கின்றதுன்னு. ஸோ இது வராது. இது சியும் பார்த்தீங்கன்னா வளர்பிறை நிலவுடன் விரிவானம் அழுக்காக காட்சியளிக்கிறது. அழகாக பதிலாக அழுக்காகன்னு கொடுத்துட்டாங்க. சியும் வராது. டி பார்த்தீங்கன்னா நிலவுடன் விரிவானம் அழுக்காக காட்சி இழக்கின்றது. அழுக்காக இருந்தால் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் காட்சி இழக்கின்றதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்குமே பொருந்தாது. ஏக்கு தான் இது சரியாக இருக்கும். வளர்பிறை நிலவுடன் விரிவானம் அழகாக காட்சியளிக்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல் தேர்க. பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் பயனில்லை. டேஸ் இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அதுபோல. சரியான இணைப்பு சொல் கேட்டிருக்காங்க. பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் பயனில்லை, அதுபோல இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன்? நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். டேஸ் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஏனெனில். இந்த கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அது என்னன்னா அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. அவர் நல்லவர், டேஸ் வல்லவர் இல்லை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆனால். அவர் வல்லவர் ஆனால் வல்லவர் இல்லை. இந்த வீடியோவில் ஒரு 100 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.